அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் இளம்புயல் செயல் வீரன் செயல் மரவன், எங்கள் மாவட்ட கழகத்தின் தலைவர்த்தர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருக்கிற தலைவர் தளபதியின் ராஜ விஸ்வாசி எங்கள் ஆருயிர் அண்ணன் அணைக்கட்டின் மன்னன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களை மீண்டும் உங்களிடத்தில் வேட்பாளராக ஒப்படைத்திருக்கிறார். அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள் 2 முறை சிறப்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணியாற்றிருக்கிறார். 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களின் பொன்னான முத்தான சத்தான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள். நண்பர்களே, அண்ணன் ஏபி நந்தகுமார் குறித்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அதனால தான் இந்த பதிவு. நேற்றைக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் 2வது முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி வேலூர் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர் எப்போ வந்தாலும் அண்ணன் ஏபிஎன் அவர்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி நேர்மையான முறையில் சம்பாதிச்சு அதில் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கார், அனுக்ராஸ் ஹோட்டல். நேர்மையான முறையில் கண்டவங்க மாதிரி புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி புறம்போக்கு இடத்த அனுபவிக்கிறவங்க கிடையாது. ஏன்னா இது தேர்தல் நேரம், நான் தப்பாக பேசினா அவருக்கே பிடிக்காது, நீ பேசாதுன்னு சொல்லுவார் அண்ணன் ஏபிஎன். கஷ்டப்பட்டு அவர் கட்டின ஒரு ஹோட்டல், எப்போ வந்தாலும் தளபதி அங்கே தான் தங்குவார். முதலமைச்சர் அங்கே தங்கியிருக்காரு. எப்பவுமே தலைவர் வந்துட்டு தினம் வாக்கிங் போவார். தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் எங்கே போனால் வாக்கிங் போவார். காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு அண்ணன் ஏபிஎன் போய் நிற்கிறார். நந்து வாக்கிங் போலாமான்றார். போலாம். அவர் என்ன நினைச்சாரு, தலைவர் வாக்கிங் போலான்னு சொன்ன உடனே அணைக்கட்டு தொகுதியில் வாக்கிங் போலான்னு சொல்லுவாரு நந்துன்னு நினைச்சார். என்ன நந்து எங்கே போகலாம் வாக்கிங்? நந்தன் என்ன தெரியுமா சொன்னார், அங்கே தான் அவர் நிற்கிறார், அதனால தான் நாங்கள்லாம் அவரை சுற்றி சுற்றி போகிறோம். அவர் சொன்னார் கேவி குப்பம் போகலான்னு. நந்து நீ அணைக்கட்டு தொகுதி தானே, கேவி குப்பம் போகலான்னு. இன்னும் சொல்கிறானுங்களே கேவி குப்பம் வீக்காக இருக்குது, ஏடிஎம்கே பெல்ட்டு வன்னியர் பெல்ட்டு. கேவி குப்பம் என்னைக்கும் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பெல்ட்டு. கேவி குப்பம் போனாங்க. கேவி குப்பத்துக்கு கூட்டினு வந்து கேவி குப்பம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி அவளுக்கு ஓட்டு கட்டார், தெருத்துறோம் வந்தார், டீ குடிச்சார். கேவி குப்பம் தொகுதி ஜெயிச்சிச்சு. எங்க அண்ணா நந்து அதிகம் நான் பேச வரல, அவருக்கு ஓட்டு போடுங்க. அந்த கேவி குப்பம் தொகுதியில் எதிர்கட்சியில் ஏரிகள் குட்டைகள் தூர்வாரியார். எதிர்கட்சியில் சொந்த பணத்தை ஏரிகிட்ட குட்டைகளை தூர்வாரினார். சொந்த பணத்தை பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரு அந்த மனுஷன். ஒரு முறை 2 நாள் 3 நாள் சட்டமன்றம் நடந்தான கேவி குப்பம் தொகுதி பற்றி பேசக்கூடிய ஒரு உணர்வாளன் அண்ணன் ஏபி நந்தகுமார். நான் என்ன பேசணும் தெரியல. தொகுதி மக்களை நேசிக்கக்கூடியவர் எங்கள் அண்ணன் ஏபிஎல். 2 மணிக்கு போய் கதவு தட்டினால் அண்ணன் ஏபிஎனுடைய கதவு திறக்க ஆய அணைக்கட்டு தொகுதி மக்களுக்காக. இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ கிடைப்பாங்க. நல்லா பேசின அணைக்கட்டு தொகுதியில் வட்டம் திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அறை போல் என் அண்ணன் ஏபிஎலுக்காக பேசுவேன். திமுக 3 எழுத்து, ஏபிஎன் 3 எழுத்து. சட்டமன்றத்தில் பேசினாரு, அணைக்கட்டுன்னு என் தொகுதியை சொல்றாங்க, என் தொகுதியில் அணைக்கட்டே இல்லை என்றாங்க. கொண்டு வந்துட்டாரு மேலரசப்பட்ட அணைக்கட்டை கொண்டு வந்துட்டாரு. எங்கேயோ பிரிந்தமந்தி மலை ரோடு போட்டாரு. இப்படிதான் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், ஒரு கிராமத்தில் இப்படிதான் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும்னு கட்டி காமிச்சாரியா சொந்த பணத்திலான ஏபிஎன். இஸ் a role model MLA for all the MLAs in Tamil Nadu. He is a role model MLA. He is a role model public representative. He is a role model public representative. ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னா அவர் தான் ரோல் மாடல். He is a role model of public representative. தளபதி வந்தார். கந்தநேரில் எவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினார். எல்லா நலத்திட்டங்களையும் அணைக்கட்டு தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை எதிர்த்து பேசக்கூடியவர்களுக்கு எந்த தகுதி இல்லை. நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. வாக்காளர் பெருங்குடி மக்களே, நீங்கள்லாம் மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. மகாபாரதத்தின் உச்சக்கட்டத்தில்
கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடைபெறும். இந்த காட்சி யாரோ மறக்க முடியாது. இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் எல்லாரும் விரும்புகிற ஒரு பகுதி மகாபாரதத்தில். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடைபெறும். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா நம்ம கிருஷ்ணர் இருப்பார், கடவுள். கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அம்புகளை விடுவார். கர்ணன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு போர்க்களத்தில் தன்னந்தனியாக நிற்பான். எல்லாவற்றையும் இழந்துட்டான். இழந்துட்டு கர்ணனை சாகடிக்க முடியாது. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்பான், கர்ணனை சாகடிக்க முடியல, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொன்னார், அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் செய்திருக்கிற தானத்தையும் தர்மத்தையும் இன்னும் கர்ணன் இழக்கவில்லை. அவன் தானத்தையும் தர்மத்தையும் இழந்தாதான் அவனால் உயிர் விட முடியும் என்று சொன்னவுடன் பதறிப்போன அர்ஜுனன் கிருஷ்ண காலில் விடுவான். என்ன பண்றது இருன்னு சொல்லி இந்திரனை கூப்பிடுவார் கிருஷ்ணன். இந்திரா, ஒரு பெண் வேடத்தில் சென்று அவன் செய்திருக்கிற தானத்தையும் தர்மத்தையும் யாட்சகமாக பிச்சாக பெற்றுவானார். ஒரு பெண் வேடத்தில் போய் கர்ணனை பார்ப்பான். கர்ணன் மார்பெல்லாம் அம்புகள் பாய்ந்து படுத்து கிடப்பான். கர்ணா பவதி விக்ஷாந்தேவி என்று அந்த பெண் கேட்பாள். வந்திருப்பது இந்திரன், வந்திருப்பது இந்திரன். கர்ணனுக்கு தெரியும் வந்திருப்பது இந்திரன் என்று. தர்மதேவி மகன் அல்லவா, உனக்கு என்ன வேண்டும்? போர்க்களத்தில் என் ராஜ்யத்தை இழந்து விட்டேன், என் மனைவி, என் மகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என்னால் எது தர முடியுமோ அதை மட்டும் கீழ் சொன்னவுடன், நீ செய்த தானத்தையும் தர்மத்தையும் உன் ரத்தத்தால் தாரை வார்த்த தாய் என்று கேட்டவுடன் தன் ரத்தத்தால் தானத்தையும் தர்மத்தையும் தாரை வார்த்து கொடுத்தான். ஒரே ஒரு அம்பிலே கர்ணன் மாண்டு போனான். இது மகாபாரதத்தின் வரலாறு. அதுபோல் அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களிடத்தில் நேராக வந்து பேச வாய்ப்பில்லை. உங்களுக்காக அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்காக கர்ணன் போல் ரத்தத்தை தியாகம் செய்த ரத்தத்தை தியாகம் செய்ய தன் ரத்தத்தை தியாகம் செய்ய தயாராக இருக்கிற இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். உங்களுக்காக உழைப்பார். உங்களுக்கு உழைக்க உத்தரவு தாருங்கள். என் அண்ணன் ஏபிஎன், ஒட்டுமொத்த திமுக குடும்பத்திற்கு அண்ணன் ஏபிஎன், அணைக்கட்டு தொகுதி மக்களின் பிரதிநிதி அண்ணன் ஏபிஎன், வாக்களிங்கள். உதயசூரியன் சின்னம் உதயசூரியன். உங்கள் இளைய சூரியன் அண்ணன் ஏபிஎன், விவசாயிகளின் தோழன் அண்ணன் ஏபிஎன், நெசவாளர்களின் தோழன் அண்ணன் ஏபிஎன், இளைஞர்களின் தோழன் அண்ணன் ஏபிஎன், மாணவனின் தோழன் அண்ணன் ஏபிஎன், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் ஏபிஎன். இதோ உங்களிடத்திலே தலைவர் தளபதி ஒப்படைத்திருக்கிறார். வாக்குத்தாருங்கள். உங்கள் வீட்டு ஊழியனாய் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அண்ணன் இளம்புயல், வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் இளம்புயல், எங்கள் ஆர்வீர் அண்ணன் ஏபி நந்தகுமார், ஒரு போராளி, ஒரு போர் வீரன், ஒரு போர் குணத்தோடு பணியாற்றக்கூடிய அண்ணன் ஏபி நந்தகுமார், அணைக்கட்டு தொகுதியின் சேக்குவாரா அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு தாருங்கள். உதயசூரிய சின்னத்தில் வாக்கு தாருங்கள். உங்கள் அணைக்கட்டு தொகுதி மக்களின் இதயசூரியன் அண்ணன் இளம்புயல் ஏபிஎன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு தாருங்கள். அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களின் சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.